இன்னைக்கு நம்ம வீடியோல தளபதி விஜய் அவர்களோட வீட்டை தான் பார்க்க போறோம். வீட்டை மட்டும் பார்க்க போறது இல்ல, அந்த வீடு உருவான கதை, அந்த வீட்டை ஏன் அவர் இவ்வளோ பெருசா கட்டினாரு, இதுக்கு முன்னாடி அவர் எந்த வீட்டில் வாழ்ந்தாரு, அந்த வீட்டில் இப்போ யார் இருக்கிறாங்க போன்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோல மொத்தமாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாமா? தளபதி விஜய் நேத்து பிறந்த குழந்தைங்கள்ல இருந்து வாழ்நாட்களை எண்ணிட்டுக்கிற வயதானங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் அவர் தெரியும். சரி, இந்த வீடியோக்கான விஷயத்துக்கு நம்ம வருவோம். இப்ப இருக்கிற வீட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி இருந்த வீட்டை கொஞ்சம் பார்ப்போம். இதுதான் தளபதி அவர்கள் முன்னாடி வாழ்ந்த வீடு. இந்த வீட்டில் அவரோட திருமணமான புதுசுலலாம் அவர் இங்கே தான் இருந்தார். தளபதி அவர்களுக்கு ஒய்ஃபோட ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்த வீடு வந்து இதுதான். தளபதிக்கு தோசை பிடிக்கும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். உங்கள் டயட்டை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அப்படின்னா காத்தால சார் என்ன சாப்பிடுவாங்க? காத்தால தோசை சாப்பிடுவாங்க. அவரே போய் தோசையை ஊற்றி சாப்பிட்றாரு பாருங்க. அவர் வசித்த பழைய வீட்டில் இன்னும் அவரோட பேர் வாசலில் பொறிக்கப்பட்டு தான் இருக்கு. இந்த பழைய வீட்டில் தளபதி அவர்களோட தந்தையான S.A. சந்திரசேகர் அவர்களும் வசிக்கல. காரணம், இவர்கிட்ட வந்து நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி அவர்கள் தன்னோட அலுவலகமாக வச்சுக்கிறதுக்கு கேட்டதால அவர்கிட்ட இவர் இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருக்காரு. விஜய் ஆண்டனி என்ன பண்ணார்னா, ஒரு நாள் வந்து கேட்டார், சார் நான் இங்கே இருந்துக்கிறேன், கீழே ஸ்டுடியோ வச்சுக்கிறேன், மேலே வீடு வச்சுக்கிறேன். அவர் கேட்டதுனால கொடுத்தேன். இப்போ விஜய் ஆண்டனி அவர்கள் தான் இந்த வீட்டை பயன்படுத்திட்டு இருக்காரு. சரி வாங்க, இப்போ அவர் இருக்கிற வீட்டை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். இதுதான் தளபதி அவர்களோட வீட்டோட முன்பக்கம். இது பின்பக்கம் எடுக்கப்பட்ட காட்சி. பருந்து பார்வைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல எடுத்தது இந்த வீடியோ. இது உங்களுக்கு தெரியும், நீங்களே பார்த்துருப்பீங்க. சைக்கிள்லேயே ஓட்டு போட போனாரு, அந்த காட்சி தான் இது. நினைத்தால் உனை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே, யாரோ யாரோ. இந்த வீட்டை அவர் வந்து பெரும் பரப்பளவில் கட்டியிருக்காரு. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு தனி மனிதனுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே படுக்கிறதுக்கு ஒரு அறை, குளிக்கிறதுக்கு ஒரு பாத்ரூம், அவ்வளோதானே அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ஏழைன்னு சொல்லிக்கிற நாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளால எல்லா விஷயத்தையுமே உடனுக்குடன் செஞ்சுக்க முடியும். நம்ம ஒரு இடத்துக்கு போய் விளையாடணும்னா பிளே கிரவுண்டை தேடுவோம், படிக்கணும்னா லைப்ரரியை தேடுவோம், சினிமாவுக்கு போகணுன்னா போகலாம், பீச்சுக்கு போகணுன்னா போகலாம், மார்க்கெட்டு எங்கே வேணாலும் நம்ம நினச்சா போகலாம். அப்படிப்பட்ட சுதந்திரம் நமக்கு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நாம தான் வந்து மிகப்பெரிய பணக்காரங்களே. ஆனால் அவங்க நம்ம என்ன சொல்கிறோம், பெரிய வசதி படைச்சவங்க, அதனால தான் இவ்வளோ பெரிய வீட்டில் வாழறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அவங்க இவ்வளோ பெரிய வீடு கட்டுறதுக்கான காரணம் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஒரு பொது இடத்துக்கு போக முடியாது என்பதால் ஒரு படிக்கணும்னா கூட ஒரு லைப்ரரியை வீட்டிலேயே அமைச்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு பிளே கிரவுண்டு வீட்டுக்குள்ளேயே அமைக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா நம்மளை போல அவங்களால பொது இடத்துல போயிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்க முடியாது. இது போல பல விஷயங்களை அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறதால தான் வீடை அவ்வளோ பெருசு கட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்கு அவங்க ஆளாகிறாங்க. பிரபலமே ஆகாதவங்க வெறும் வசதி மட்டும் இருக்கிறதுன்னு பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வேணால் நம்ம தவறு சொல்லலாம். ஆனால் பொது இடத்துக்கு வெளியே வரவே முடியாதவங்க இது போல செஞ்சுக்கிறத நம்ம எந்த வகையிலையும் தவறாக சொல்ல முடியாதுங்க.
எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காம இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். bloody sweet blood.